இந்த வீடியோவில் நான் என்னோடய ட்ரீம் ஜாபை எப்படி மேனிஃபெஸ்ட் பண்ணேன், அதுவும் வெறும் 2 வாரத்தில் அப்படின்றது தான் முக்கியமாக என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை தான் ஷேர் பண்ணுறேன். இப்போ நான் சொல்கிற இந்த மெத்தட் தான் பர்ஃபெக்ட், இது நீங்கள் ஜாப் மேனிஃபெஸ்டேஷன் பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்ல மாட்டேன். நான் இதில் செஞ்ச எந்த ஒரு பயிற்சியுமே நீங்கள் வந்து இன்னும் எப்படி பர்ஃபெக்டாக பண்ணுறதுன்றதை நான் ப்ளேலிஸ்ட்டில் ஆல்ரெடி ஆட் பண்ணியிருக்கேன். நான் பாஸ்ட் வீடியோஸில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இது வந்து ராவாக என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறேன். நீங்கள் வந்து இதில் இருக்கிறது அப்படியே ஃபாலோ பண்ண நினைக்காதீங்க. இதெல்லாம் நான் வந்து ஒரு ஸ்ட்ரக்சர்டாக ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை வச்சுட்டு அந்த கால சூழலுக்கு ஏற்ப நான் ட்ரை பண்ணது, பட் நடந்துச்சு. இதில் இன்னும் பெட்டராக எப்படி பண்ணலான்றதையும் நான் அந்த வீடியோவோட எண்டில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நம்ம சேனல் இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, நம்ம லா ஆஃப் அட்ராக்ஷன் மேனிஃபெஸ்டேஷன் சம்மந்தப்பட்ட நிறைய விஷயம் பேசிகிட்டு இருக்கோம். நீங்கள் தொடர்ந்து இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது நடந்தது கிட்டத்தட்ட 2011-12 பீரியடில். அதுக்கு முன்னாடியே கொஞ்சம் காலம் நான் வந்து வேலைக்கெல்லாம் போயிட்டுருந்தேன். அப்புறம் நடுவில் ஒரு பர்சனல் ரீசனுக்காக ஒரு 1 இயர் பிரேக் எடுத்திருந்தேன். ஸோ அந்த டைமில் ஒரு ஜாப் போனால் போதும்னு சொல்லி ஜாப் ஜாயின் பண்ணி 1 or 2 months மேக்ஸிமம் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அப்போது என் ஃப்ரெண்ட் மூலிமா இந்த மாதிரி ஒரு ஜாப் அப்ளை பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது, அதுவும் நான் இருக்கிற அதே ஊரில் அந்த கம்பெனி இருக்குதுன்னு சொல்லி எனக்கு இன்ஃபர்மேஷன் வந்துச்சு. ஸோ அவங்க இந்த மாதிரி ப்ரொஃபைல் எதிர்பார்க்குறாங்க, இதுக்கு நீங்கள் வந்து எதுவும் அப்ளை எல்லாம் பண்ண முடியாது, நீங்கள் உங்களோட ஆன்லைன் ஜாப் போர்ட்டல், அதாவது நாக்ரி மான்ஸ்டர் மாதிரி ஏதோ ஒன்று ரெகுலராக நீங்கள் அப்டேட் பண்ணுங்கள், உங்களை வந்து அவங்க கூப்பிடுவாங்க நாங்கள். ஸோ அதே மாதிரி என்னோடய சிவியை வந்து ஜஸ்ட்டு ரெகுலராக அப்டேட் பண்ணிட்டுருந்தேன். ஹார்ட்லி 1 or 2 days எனக்கு கால் வந்துச்சு. இனிஷியலாக ஒரு ஃபோன் இன்டர்வியூ இருந்துச்சுன்னு எனக்கு ஞாபகம் இருக்குது, சும்மா ஷார்ட்டாக ஒரு 5-10 minutes. அதுக்கப்புறம் நேராக என்னை கூப்பிட்டாங்க. ஸோ இந்த ஜாப் இன்டர்வியூ அட்டன் பண்ணுற வரைக்குமே எனக்கு வந்து சரி, ஆல்ரெடி ஒரு வேலையில் இருக்கோம், ஏதோ ஒரு ஜாப் கிடைக்குது, நம்ம ட்ரை பண்ணுவோம் அப்படின்றது தான் என்னோடய அண்டர்ஸ்டாண்டிங்காக இருந்துச்சு. பட் அந்த கம்பெனியை பற்றி எனக்கு முன்னாடியே தெரியும், பட் அதனோட டெக்னிக்காலிட்டிஸ்லாம் தெரியாது. ஒரு கம்பெனியாக எனக்கு தெரியும், நிறைய டைம் நான் பார்த்துருக்கேன் முன்னாடி. ஸோ அந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்கு உண்டான ஓவர் ப்ரிப்பரேஷன்லாம் எனக்குள்ளே இல்லை. நான் ஜஸ்ட்டு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது, இன்டர்வியூ அட்டன் பண்ணேன். பட் பண்ணதுக்கப்புறம் வந்து எனக்குள்ளே ஏதோ ஒரு இன்டென்ஷன் இல்லை, இந்த ஜாபுக்கு நான் போய் ஆகணும், இந்த புது கம்பெனி போயிட்டா என் லைஃப் மாறும்ன்ற ஏதோ ஒரு பிலீஃப். உண்மை சொல்ல போனால் நான் இப்போ உங்ககிட்ட எல்லாம் பேசுகிற மாதிரி பெரிய பெரிய கோல் இருக்கணும், நீங்கள் லைஃப்பை வந்து ஹோலிஸ்டிக்காக பாருங்கள், வெறும் ஜாப் இல்லை ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணாதீங்க, அதை தாண்டி உங்கள் அல்டிமேட் கோல்ஸை பார்த்தீங்கன்னா இது தானாக நடக்கும்னு சொல்லுவேன் இல்லையா. அந்த மாதிரிலாம் எனக்கு உண்மையிலேயே வந்து கோல்லாம் அப்போ ஐடியாவில் இல்லை. நான் பார்த்தது அந்த வேலை, அது கிடச்சிட்டா என் லைஃப் பெட்டராக இருக்கும். ஏன்னா இருக்கிற கரண்ட் ஜாப்லேயுமே அந்தளவுக்கு ஒன்றும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடையாது. ஏன்னா ஒரு 2 months தான் ஆச்சு, இருந்தாலும் எனக்கு பெருசாக அதில் சாட்டிஸ்ஃபைட் கிடையாது. ஸோ அப்போது ஒரு 2 weeks ப்ராசஸ் தான் நான் பண்ணேன். 2 weeks ஏன் பண்ணேன் அப்படின்னா, அந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணதுக்கும் அந்த வேலை கிடைக்கிறதுக்குமான அந்த கால அளவுன்றது 2 வரும். ஸோ நான் டெய்லியும் எக்ஸிஸ்டிங் ஜாபுக்கு நான் போயிடுவேன், வேலையை முடிச்சிடுவேன். எப்போல்லாம் டைம் கேப் கிடைக்குதோ ஜஸ்ட்டு ஒரு அந்த டைரி எடுத்துக்கிட்டு, என்கிட்ட ஒரு டைரி இருக்கும், அதை எடுத்துக்கிட்டு லாஸ்ட்டில் வந்து ஒரு எழுத ஆரம்பிப்பேன். லைக் அந்த ஜாப் புதுசாக அட்டன் பண்ண அந்த இன்டர்வியூ இருக்கு இல்லையா, அங்கே எனக்கு ஜாப் கிடச்சிட்டு எப்படி இருக்கும், என்ன நடக்கும், டெக்னிக்கலாக ஸ்கிரிப்டிங் தான். பட் இங்கே நம்ம பேசின நம்ம சேனலில் கொடுத்துருக்குற அந்த வீடியோ அளவுக்கு ஸ்ட்ரக்சர்டாலாம் இருக்காது. பட் ராவாக ஒரு ஹோல் டே இல்லை அந்த ஹோல் மேனிஃபெஸ்டேஷனுடைய அந்த கண்டினியூஸ் ஸ்டோரி எழுதிடுவேன். எப்படி எனக்கு கால் வந்துச்சு, எப்படி அக்செப்ட் பண்ணாங்க, எப்படி ஆஃபர் கொடுத்தாங்க, ஜாயின் பண்ண ஃபஸ்ட் டே எப்படி இருந்துச்சு, ஒரு கம்ப்ளீட் ஸ்டோரியை விடாமல் எழுதுவேன். ஸ்கிரிப்டிங் பொதுவாக நம்ம வந்து வாரத்தில் 2 நாள் பண்ணலாம், 3 நாள் பண்ணலான்னு சொல்லுவோம் இல்லையா, நான் அப்படிலாம் பண்ணல. ரெகுலராக எனக்கு அந்த வேலை கிடச்சதுக்கப்புறம் நடக்கக்கூடிய ஈவெண்ட்ஸ் இருக்குல்ல, அது அந்த கம்பெனிக்குள்ளே நடக்கிறதா இருக்கட்டும், வெளியே எனக்கு பர்சனல் நடக்கிறதா இருக்கட்டும், நான் அதை யார்கிட்ட ஷேர் பண்ணுவேன்றதை முதற்கொண்டு முழுக்க அந்த ஒரு 2 weeks பீரியட், அது அதாவது இன்டர்வியூ அட்டன் பண்ணதுக்கும் வேலை கிடைக்கிறதுக்கும் 2 weeks பீரியடில் நான் வந்து எவ்வளோ தடவை எழுதியிருப்பேன்னு எனக்கே ஞாபகம் இல்லை. ஒரு நாளைக்கு கூட ஒரு 5 times 6 times எழுதியிருப்பேன், எனக்கு இப்போது யோசிச்சு பார்த்தா ஞாபகம் இருக்குது. ஸோ ஒரு அளவே இல்லை, அதாவது எப்போ டைம் கிடச்சாலும் எழுதுவேன். இது பொதுவாக நம்ம அப்சஷன்னு சொல்லுவோம். எப்பவுமே மேனிஃபெஸ்டேஷனுக்கு வந்து அப்சஷன் ஹெல்ப் பண்ணாது. ஒரு விஷயத்தை ரொம்ப புஷ் பண்ணுறது, அது ரொம்ப எதிர்பார்க்குறது வந்து ஹெல்ப் பண்ணாது. பட் இப்போ எனக்கு ஒரு ஞாபகம் என்ன இருக்குது அப்படின்னா, அந்த ஜாப் கிடைச்சா எப்படி இருக்குன்னு மட்டும் தான் எனக்கு தெரியுமே தவிர, அது கிடைக்காம போயிட்டால் என்ன ஆகுன்றது என் மைண்ட்லேயே இல்லை. இப்போ கூட என்னால் யோசிக்க முடியல. ஸோ அந்தளவுக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. அண்ட் என் சுச்சுவேஷன் அந்தளவுக்கு டெஸ்பரேட்டாக இருந்துச்சு. ஏன்னா எக்ஸிஸ்டிங் ஜாபில் பெருசாக க்ரோ ஆக முடியாது. அண்ட் எனக்கு நான் எதிர்பார்த்தது வேறு, அந்த ஜாபில் கிடச்சது வேறு. ஸோ கம்ப்ளீட் மிஸ் மேட்ச். ஸோ இப்போ என்னென்னா எனக்கு ஒரு டெட் எண்ட் மாதிரி, இதை நான் கிடச்சே ஆகணும், நடந்தே ஆகணும்.
அதே டைமில் என்னோட கூட ஒர்க் பண்ணிட்டு இருந்த கலீகுமே அந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணாங்க. அவங்களுக்கு ரிசல்ட் பாசிட்டிவாக வரல. ஸோ இன்னவே சொல்லப்போனால் அது எனக்கு ஒரு டீமோட்டிவேஷனாக வரணும் இல்லையா, எனக்கு அது வரவே இல்லை. நான் அட்டன் பண்ணியிருக்கேன், எனக்கு இதுதான் கிடைக்கும், இதே என்னோடய நெக்ஸ்ட் கம்பெனின்றதில் ரொம்ப தெளிவாக இருந்தேன். அந்த ஸ்கிரிப்டிங் அப்படின்றது எப்படி இருக்கும்னா பர்ஃபெக்டாக இருக்கும். ரியாலிட்டி எப்படி இருக்கோ அதே மாதிரி பர்ஃபெக்டாக இருக்கும்ல. ஸோ நடக்காத ஒன்றை நான் அப்படி எழுதும்போது அந்த சீக்வன்ஸ் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக எழுதியிருந்தேன். அது ஒவ்வொரு டைம் எழுதும்போதுமே அதில் பொய் இருக்கிறதா எனக்கு வந்து தோணவே இல்லை. அதாவது அந்த ஆஃபர் யார் கூப்பிட்டு எனக்கு சொல்லுவா, அதுக்கப்புறம் என்ன ப்ராசஸ் நடக்கும், அது மெயிலில் வருமா இல்லை காலில் சொல்லுவாங்களா, எக்ஸாக்டாக நான் எழுதியிருந்தேன். அது ஏன் அவ்வளோ பர்ஃபெக்ட் எழுதுன்னு தெரியல. இது ஏன் அப்படி சொல்கிறேன்னா, எனக்கு ஒரு 2 வீக்ஸ்க்கு அப்புறமா அந்த கால் வந்தப்போ நான் என்ன அந்த புக்கில் எழுதினோ அது மட்டும் தான் நடந்துச்சு. நான் என்ன எதிர்பார்த்தனோ அது மட்டும் தான் நடந்துச்சு. டெக்னிக்கலாக எனக்கு அந்த சீக்வன்ஸ் இருக்கும்ல, அந்த ஸ்டோரியில் நான் க்ரியேட் பண்ண ஸ்டோரியில் அந்த சீக்வன்ஸ் எக்ஸாக்டாக நடந்துச்சு. இதில் என்ன நிறையா ப்ராப்ளம் அப்படின்னா, அது நான் அதுக்கப்புறம் யோசிச்சது, மேனிஃபெஸ்டேஷனாக முடிஞ்சதுக்கப்புறம் யோசிச்சது. ஏன்னா எக்ஸிஸ்டிங் கம்பெனியில் எனக்கு வந்துட்டு அரௌண்ட் 3 months நோட்டீஸ் பீரியட். பட் நாங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது என்ன கான்ஃபிடன்ஸ்னு தெரில. நீங்கள் என்ன எப்போ ஆஃபர் கொடுக்குறீங்களோ அங்கேருந்து 3 days ஆர் மேக்ஸிமம் 1 weekக்குள்ளே வந்துடுவேன்ற மாதிரி சொல்லியிருந்தேன். ஸோ எனக்கு வந்து அவங்க அதை நோட் பண்ணியிருப்பாங்க இல்லையா. ஸோ எனக்கு ஆஃபர் வந்தோன்னே அவங்க கேட்டது ஹவு சூன் யூ கேன் ஜாயின், அதாவது எவ்வளோ சீக்கிரம் ஜாயின் பண்ண முடியும்னு கேட்டாங்க. நீங்கள் எப்போ டேட் கொடுத்தாலும் ஜாயின் பண்ணிடுவேன்னு சொன்னேன். அது கிட்டத்தட்ட ஒரு 1 weekக்குள்ளே அவங்க ஜாயின் பண்ண சொன்ன மாதிரி இப்போ எனக்கு ஞாபகம் இருக்குது. ஜாப் கிடைச்சாலுமே அது இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னன்றது எல்லாமே நான் ஸ்கிரிப்டிங் எழுதும்போது எனக்கு வரவே இல்லை. ஸோ அதான் சொல்கிறேனே, ஒரு அப்சஷன் சொல்ல மாட்டேன், ஆனால் எழுதுன அந்த ஒரு தீர்க்கமான சிந்தனைன்றது எங்கேயுமே நடக்காமல் போயிட்டால் என்ன ஆகுன்றது எனக்கு சிந்தனையே கிடையாது. ஸோ அப்போது ஒரு 2 weeksக்கு அப்புறம் அந்த ஜாப் கன்ஃபர்மேஷன் வருது, மெயில் வருது. தென் அப்போவுமே எனக்குள்ள அந்த பயம் இல்லை. அதாவது இந்த கம்பெனிலேருந்து எப்படி எக்ஸிட் ஆகிறது, என்ன சொன்னால் விடுவோம், எனக்கு சுத்தமாக பயமே இல்லை. ரொம்ப கூலாக தான் ஹேண்டில் பண்ணேன். எப்போ ஆஃபர் வந்துச்சோ அன்றைக்கி ஈவினிங்கே அந்த கம்பெனியில் யார்கிட்ட பேசணுமோ பேசி இதுதான் நடக்குது, இதுதான் பிரச்சனைன்றதை நேரடியாக சொல்லிட்டேன். ஆனால் வந்து இந்த ஜாப்ன்றதை நேரடியாக சொல்லலை, நான் வேற ஒரு காரணம் சொன்னேன். அவங்க அதை ஏற்றுக்கிட்டாங்க. ஸோ அங்கே ஒர்க் பண்ணிட்டுருப்பேன் இல்லையா, ஸோ ஒரு குட்வில்காக அந்த மந்தோட சேலரியும் நான் வேணான்ட்டேன். ஸோ அதுக்கப்புறமா அந்த கம்பெனி ஆஃபர் கன்ஃபார்ம் ஆச்சு. அப்புறம் அந்த ஆன்போர்டிங் நடந்தது. அந்த ஆன்போர்டிங் டேயில், அதாவது போய் ஜாயின் பண்ணுற நாள்லையுமே அந்த மார்னிங் டில் ஈவினிங் நான் என்ன ஸ்கிரிப்டிங் எழுதியிருந்தேனோ எக்ஸாக்டாக அப்படியே நடந்துச்சு. டு எண்ட் ஸ்டோரி, நான் என்ன எதிர்பார்த்தோ அது அப்படியே இருந்துச்சு. எக்ஸாக்டாக நான் அதையே மேனிஃபெஸ்ட் பண்ணேன். ஆனால் இது ஒரு சரியான மேனிஃபெஸ்டேஷன் மெத்தடா அப்படின்னா, மெத்தடாக ஜாபை மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஆனால் லைஃப் எப்பவுமே கொஞ்சம் ஹோலிஸ்டிக்காக பார்க்கணும். என்ன காரணம்னா, இன்றைக்கி அந்த ஜாபில் நான் இல்லை, வெளியே வந்துட்டு அதோட ஒரு பெட்டரான ஒரு கெரியரை சூஸ் பண்ணிட்டேன். இப்போ நான் அந்த பிஸ்னஸில் இருக்கேன், இப்போ நான் கோச் பண்ணிட்டுருக்கேன். அந்த பீரியட் நான் கண்டிப்பாக ஹாப்பியாக இருந்தேன். ஸோ மேனிஃபெஸ்டேஷன்றது கண்டிப்பாக நீங்கள் எதை எதிர்பார்த்தோ அது நடக்கும். ஆனால் அது நம்ம லைஃபோட கனெக்ட் ஆகும். இப்போ இந்த ஜாப்ன்றது ஒரு 8 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு அனுபவம். கண்டிப்பாக அந்த அனுபவத்தின் மூலமாக எனக்கு நிறையா விஷயத்தை இன்றைக்கி நான் பர்ஃபெக்டாக பண்ண முடியுது. ஆனால் அது என் டெஸ்டினேஷனோட பொருந்தலை, நான் ஆசைப்படுற விஷயனோட பொருந்தலை. ஸோ ஒரு சக்ஸஸ் நடக்கும்போது நம்ம அதை வந்து அப்ரிஷியேட் பண்ணுறது தப்பு கிடையாது, அது லைஃபோட கனெக்ட் ஆகுதான்னு பார்த்துக்கணும். ஸோ இப்போ நான் பண்ண விஷயத்துலேருந்து என்ன நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கணும்னு சொல்ல வரேன். ஒரு ஜாப், ஒரு பிஸ்னஸ் எல்லாம் மேனிஃபெஸ்ட் பண்ணும்போது நீங்கள் அது எதனுடைய தொடர்பில் இருக்குது, எதுக்காக அப்படி ஒரு ஜாபுக்கு போகணும், அந்த ஜாப் கிடைச்சா லைஃப்பில் என்ன மாறும் அப்படின்றது தெளிவாக இருக்கணும். அதாவது ஜாப் எண்ட் ரிசல்ட் கிடையாது, பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறது எண்ட் ரிசல்ட் கிடையாது. அதன் மூலயமா வரக்கூடிய பெனிஃபிட் நம்ம லைஃப்பை எதை மாற்ற போகுது, என்ன லைஃப் ஸ்டைலை மாற்ற போகுது, என்ன லைஃப் ஸ்டைல் எதிர்பார்த்து அதுக்கு போக போகிறீங்கன்றதெல்லாம் கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. ஸோ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி ஸ்கிரிப்டிங் பண்ணும்போது இல்லை விசுவலைசேஷன் மாதிரிலாம் ப்ராக்டிசஸ் பண்ணும்போது நான் பண்ண மாதிரி அப்சசிவாக ரெகுலர் எழுதுறது தப்பு. எனக்கு ஏன் அது நடந்துச்சுன்னு சொல்லணும் அப்படின்னா, அந்த வேலை கிடச்சி அந்த எக்ஸிஸ்டிங் கம்பெனியில் இருந்தேன் இல்லையா, அங்கே வரதுக்கு ஒரு வருஷமாகவே பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் டீடாக்ஸில் இருந்தேன். ஸோ பீப்புள் இல்லை, மீடியா பெருசாக இல்லை, ஒரு மாதிரி டிஸ்கனெக்டட் சுச்சுவேஷனாக இருந்தனால எனக்கு வந்து பெருசாக நெகட்டிவ் சைடு என்னால் யோசிக்க முடியல. எது கிடைச்சாலுமே பாசிட்டிவ்ன்ற அந்த கிராட்டியூட் மைண்ட் செட் அதிகமாக இருந்துச்சு. நீங்கள் டீடாக்ஸில் இருக்கீங்க அப்படின்னா ஸ்கிரிப்டிங் விசுவலைசேஷனாக டேரெக்டாக ட்ரை பண்ணலாம். பட் அப்படி இல்லை அப்படின்னா அட்லீஸ்ட் 2 months டீடாக்ஸ் பண்ணுங்கள். ரெகுலராக கிராட்டியூட் அஃபர்மேஷன், வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன் வச்சுக்கோங்க. முக்கியமாக இந்த ஸ்கிரிப்டிங் விசுவலேஷன் சீரியஸில் என்ன சொல்லியிருக்கோம் அதை பார்த்துட்டு பண்ணுங்கள். ஸோ இங்கே நான் அதை ஷேர் பண்ணுறதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, ஒரு சக்ஸஸ்ன்றது நீங்கள் நினைக்கிற எல்லா விஷயத்தையும் நடக்கும்.
நீங்கள் குட்டி குட்டி விஷயங்கள்லேருந்து நம்ம மனசுக்கு எது பெருசுன்னு தோணுதோ அதுலேயுமே சக்ஸஸ் கிடைக்கும், அது டவுட்டே கிடையாது. ஆனால் நம்ம எதிர்பார்க்குற விஷயங்கள் லைஃபோட பொருந்துதான்னு பார்த்துக்கோங்க. ஒரு மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்றது வெறும் அந்த நேரத்துக்கான தேவைகளை மட்டும் மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு போக வேண்டாம். கொஞ்சம் லைஃப்பை வைடாக பார்க்கணும், பெருசாக பார்க்கணும். என்ன நடக்கும் அப்படின்னா, நீங்கள் டிலேடாக கிடைக்கிற சக்ஸஸ் வந்து ஒரு லைஃப்பை மேலேருந்து பார்க்கும்போது, ஒரு மொத்த வியூவாக பார்க்கும்போது, எனக்கு வந்து 20-30 வருஷத்துக்கான தேவையை நான் ஃபோக்கஸ் பண்ணும்போது, நான் இன்றைக்கி எடுக்கிற முடிவுகள் அதை சார்ந்திருக்கும். நான் இன்றைக்கி எடுக்கிற முடிவுகள் அந்த 20-30 வருஷம் சார்ந்திருக்கும். ஸோ அதனால் நீங்கள் இலக்குகளை சூஸ் பண்ணும்போது அந்த மாதிரி சூஸ் பண்ணி மேனிஃபெஸ்ட் பண்ணுங்கள். ஸோ மற்றபடி ஜாப் பிஸ்னஸ்க்கு மேனிஃபெஸ்ட் பண்ண வேண்டாமான்னா தாராளமாக பண்ணலாம். பட் அந்த அல்டிமேட் கோல்ஸ் முன்னாடி வச்சுட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் நான் சொல்லுவேன். என்னோடய அனுபவத்தில் இந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன விஷயங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணியிருக்கேன். லைஃப் சேஞ்சிங் ஈவெண்ட்ஸையும் மேனிஃபெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஆனால் உண்மையை சொல்லணுன்னா லைஃப் சேஞ்சிங் ஈவெண்ட்ஸ் தான் வந்து உங்கள் லைஃப்க்கு ஒரு பெரிய பிரேக் த்ரூ கொடுத்து உங்களை வேற ஒரு மனுஷனாக மாற்றும். மல்டிபிள் லெவலில் நீங்கள் டெவலப்மெண்ட்ஸும் பார்க்க முடியும். ஸோ நீங்கள் ஜாப் மேனிஃபெஸ்ட் பண்ண நினச்சிங்கன்னா நான் பண்ண மெத்தட் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ நான் சொன்ன அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸோட ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக கிடைக்கும். ஜாப் கிடைக்கிறதுல ஒரு விஷயமே கிடையாது, பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுற ஒரு விஷயமே கிடையாது. அதில் நடக்கக்கூடிய வளர்ச்சியும் அதில் நீங்கள் அடைய போகிற வெற்றியும் கண்டிப்பாக அந்த அல்டிமேட் கோல் பேஸ் பண்ணி தான் இருக்குன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது நான் முக்கியமாக ஷேர் பண்ணுறதுக்கு காரணம் என்னென்னா, நிறைய சேனல்ஸ் பார்க்குறேன், மேனிஃபெஸ்டேஷன், லா ஆஃப் அட்ராக்ஷன் பற்றி பேசுகிறவங்க. உங்களுக்கு ஒரு கால் அட்ராக்ட் பண்ண முடியும், இல்லை ஒரு காஃபி அட்ராக்ட் பண்ண முடியும், இல்லை நீங்கள் வந்து ஒரு ஜாப் கால் அட்ராக்ட் பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் வந்து கேட்க நல்லாயிருக்கும், கண்டிப்பாக நீங்கள் அட்ராக்ட் பண்ண முடியும். சின்ன சின்ன விஷயங்கள், ஒரு பர்சன் வந்து உங்கள்கிட்ட பேசணும், இது எல்லாமே அட்ராக்ட் பண்ண முடியும். பட் இதெல்லாம் லைஃப் சேஞ்சிங் ஈவெண்ட்ஸான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை அதிக நேரத்தை செலவழிக்காதீங்க. லைஃபோட கோர் கோல்ஸை பாருங்கள். அந்த ஒன்று அச்சீவ் பண்ணிங்கனாவே நிறைய விஷயங்கள் தானாகவே உங்கள் லைஃப்குள்ளே வர ஆரம்பிச்சுன்றது தான். அண்ட் இங்கே நிறைய பேருக்கு இருக்கிற பிரச்சனை வந்து கன்சிஸ்டன்சி. முக்கியமாக இதை ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். அதாவது நமக்கு எல்லாம் தெரியும், ஐடியாஸ் இருக்குது, நமக்கு அது தேவையும் இருக்குது. மிஸ் ஆகிறது கன்சிஸ்டன்சி. அதாவது தொடர்ச்சியாக பண்ணணுன்ற அந்த சிந்தனை நமக்குள்ளே இல்லாமல் இருக்குது. ஸோ என்ன பண்ணியிருக்கோன்னா, ரீசெண்டாக காஸ்மோஸ் ஒரு ஆன்லைன் கம்யூனிட்டி க்ரியேட் பண்ணியிருக்கோம். இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா எல்லா லா ஆஃப் அட்ராக்ஷன் கோர்சஸும் உள்ளே கொடுத்துருக்கேன். அது சம்மந்தப்பட்ட ப்ராக்டிசஸ் வித் டெம்ப்ளேட்ஸோடு இருக்கும். அண்ட் அதில் அஃபர்மேஷன்ஸ் இருக்குது, கைடட் மெடிடேஷன்ஸ் இருக்குது, நிறைய லைவ் செஷன்ஸ் நடக்கும். அண்ட் உங்களுக்கு முக்கியமாக அக்கௌண்டபிலிட்டி. அதாவது நான் ஒரு குரூப்புக்குள்ளே இருக்கேன், இல்லை நான் ஒரு பர்பஸில் இருக்கேன் அப்படின்றத உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிற மாதிரி ரெகுலராக நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். நீங்கள் இதை நோக்கியே சிந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் அந்த மொபைல் அப்ளிகேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் நான் ஃபுல் டைம் அங்கே தான் இருப்பேன். நீங்கள் என்ன கொஷின்ஸ் அங்கே போஸ்ட் பண்ணாலும் உடனே ரெஸ்பான்ஸ் வரும். அண்ட் எவ்ரி லைவ் செஷன்ஸ்லையுமே நீங்கள் வந்து லா ஆஃப் அட்ராக்ஷன், மேனிஃபெஸ்டேஷன் டவுட்ஸ் கேட்டுக்கலாம். இப்போ பொதுவாக நம்ம ஒவ்வொரு தேவைக்கும் ஒரு கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணாமல் கம்யூனிட்டிக்குள்ளே வந்துட்டிங்க அப்படின்னா எல்லாத்தையும் நீங்கள் ஒரு இடத்துல ஹேண்டில் பண்ணிக்க முடியும். அண்ட் உங்கள் ப்ரொஃபைலே அங்கே மெயின்டைன் பண்ணிக்க முடியும். ஸோ நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், டிஸ்கிரிப்ஷன் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன். இல்லாட்டி எனக்கு வாட்ஸ்அப் பண்ணாலும் அதை பற்றி நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ என் சக்ஸஸ் ஸ்டோரி கண்டிப்பாக எங்கள் இடத்துல உங்கள் இன்ஸ்பயர் பண்ணியிருக்கோம், ஒரு தைரியத்தை கொடுத்துருக்கோம் நம்புகிறேன். பட் இதை கொஞ்சம் கரெக்ட் பண்ணி நீங்கள் ப்ராப்பர் மேனிஃபெஸ்டேஷன் ப்ராக்டிசஸ் யூஸ் பண்ணிங்கன்னா லைஃப்பை நீங்கள் ட்ராமேட்டிக்காக மாற்ற முடியும். நன்றி.